ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். ஈஸ்மை ட்ரேடிங்கில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வார வீக்லி மார்க்கெட் அப்டேட்டில் நம்ம ஒரு முக்கியமான செக்டாரை பற்றி பார்க்க போகிறோம். புதுசான ஒரு செக்டார் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. சம் ஸ்டாக்ஸ் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ அந்த செக்டாரு என்ன செக்டாரு, எப்படி ட்ரேட் பண்ணலாம், இதெல்லாம் பற்றி இந்த வார வீக்லி மார்க்கெட் அப்டேட்டில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன 3 பில்லர் சப்போர்ட் ஒர்க் அவுட் ஆச்சா, நமக்கு இருக்க 3 பில்லர் வந்து நிஃப்டி வந்து சப்போர்ட் பண்ணுச்சா இல்லையா அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். எவ்வளோ தூரம் மூவ் ஆகிருக்கு, எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு, யார் ட்ரேட் பண்ணீங்க, எல்லாத்தையுமே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீக்லி மார்க்கெட் அப்டேட்டில் போய் பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து டாப் டவுன் அப்ரோச் பார்க்க போகிறோம். டாப் டவுன் அப்ரோச் பார்க்குறோம். வேர்ல்டு மார்க்கெட், இந்தியன் மார்க்கெட், செக்டார்ஸ், ஸ்டாக்ஸ். ஸோ இந்த வாரம் இதை மட்டும் வாட்ச் லிஸ்ட்டில் எடுத்து வைங்க. நம்ம வந்து மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ஆட்டோ செக்டாராக இருக்குது. அது ஏன்றதை பார்க்கலாம். சம் ஸ்பெஷல் அனலைசிஸ் பார்க்கலாம். முத்து ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபினான்ஸ், ரிலையன்ஸ், டிவிஎஸ் மோட்டார், எஸ்கார்ட்ஸ், இதெல்லாம் பற்றி பார்க்கலாம். ஸோ இதை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைங்க. நம்ம ஃபஸ்ட்டு வேர்ல்டு மார்க்கெட் பார்க்கலாம். யூஎஸ் மார்க்கெட் மந்த்லி அபவ் 60, மந்த்லி கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அங்கேயுமே வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப்பாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. வீக்லி 60 சப்போர்ட் எடுத்திருக்கு, ஸ்பின்னிங் டாப்ஸ். டெய்லி அட் ரெசிஸ்டன்ஸ் 60, RSI 60 ரெசிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. மேலே கீழே 40 சப்போர்ட்டு, 60 ரெசிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. டெய்லியில் சைட்வேஸில் இருக்குது. ஓகே, மந்த்லி ஆல் டைம் ஹையை வந்து கிராஸ் பண்ணியிருக்கு லாஸ்ட் மந்த்து. வீக்லி ஸோ கிராஸ் பண்ணால் இங்கே வந்து டபுள் டாப்பாக இருக்குது. வீக்லியில் RSI அபவ் 60 இருக்குது. மந்த்லி, வீக்லி, டெய்லி மூணுதுலேயுமே 60க்கு மேலே இருக்குது. நெக்ஸ்ட் இந்தியா விக்ஸ் வந்து கீழே சப்போர்ட் கிட்ட வருது. வீக்லி 40 சப்போர்ட் தான் இருக்குது, மந்த்லி 40 கிட்ட வருது. ஸோ நெக்ஸ்ட்டு டாக்ஸ் மந்த்லி அபவ் 60, ஜெர்மனி அபவ் 60, வீக்லி 60 கிராஸ் பண்ண ட்ரை பண்ணுது. டெய்லி 60 கிட்ட ரெசிஸ்டன்ஸில் இருக்குது, கிராஸ் பண்ணணும், பண்ணால் ஓகேவாக இருக்கும். S&P 500 மந்த்லி டோஜி கேண்டல்ஸ், வீக்லி சப்போர்ட் எடுப்பதுக்கு ஹேமராக இருக்குது, பார்க்கலாம். டெய்லி சைட்வேஸ். நாஸ்டாக் மந்த்லி அபவ் 60, வீக்லி ஹேமர் கேண்டல், ஹேமர் லைக் கேண்டல், ஹேமர் இல்லை, ஹேமர் மாதிரி ட்ரை பண்ணியிருக்கு. பட் வந்து சரியாக ஃபார்ம் பண்ணலை. நாஸ்டாக் வந்து 40க்கு மேலே போய் க்ளோஸ் ஆகிருக்கு. RSI 40க்கு மேலே வந்துடுச்சு. கீழே போனது வந்து மேலே வந்திருக்கு. ஸோ மோஸ்ட்லி இது சைட்வேஸ் மார்க்கெட்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம நிஃப்டி என்ன பண்ணுச்சு, நம்ம சொன்னோம் ப்ரைஸ் ஆக்ஷன், மொமெண்டம், வாலட்டிலிட்டியில் வந்து சப்போர்ட்டில் இருக்குது நிஃப்டி. நம்ம டெக்னிக்கல் அனலிஸ்டோடைய 4 பில்லரு, அதில் 3 பில்லர் சப்போர்ட்டில் இருக்குது. 3 பில்லர் சப்போர்ட் ஒர்க் அவுட் ஆச்சா? ஒர்க் அவுட் ஆச்சு. இங்கே பாருங்கள், 23,759, ஆல்மோஸ்ட் 23,800லேருந்து இது க்ளோஸ் ஆகிருக்குது. 23,400 வரைக்கும் மேலே போயிருக்கு. சாரி, 24,400, 24,800, ஒரு 600 பாயிண்ட்ஸ்க்கு வந்து நமக்கு வந்து நிஃப்டி மொமெண்டம் கொடுத்துருக்கு. இந்த அளவுக்கு மூவ் கொடுத்துருக்கு. இதான் வந்து சிம்பிள் டெக்னிக்கல் அனலைசிஸ். நம்ம படித்தது எல்லாத்தையுமே அப்ளை பண்ணுறோம், என்டர் பண்ணுறோம், ட்ரேட் பண்ணுறோம். ஸோ இதனுடைய மந்த்லி சார்ட் பார்க்கலாம். இந்த மந்த் எப்படி க்ளோஸ் ஆகிருக்கு, 20 SMUக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கணும், பெட்டராக இருக்கும். 60 கிராஸ் பண்ணணும் மந்த்லியில். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீக்லி 40 சப்போர்ட் எடுத்துருக்கு. இங்கே பாருங்கள், 40 கிட்ட வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு. 20 SMUக்கு சப்போர்ட் எடுத்துருக்கு. இந்த 20 ஃபால் ஆகிட்ட பிறகு 20 SMAல இங்கே வந்து
மேலே போகல, ரிஜெக்ட் ஆயிடுச்சு. 20 SMA வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாச்சு, இங்கேயே ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சு, இங்கே ட்ரை பண்ணிச்சு, இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சு, இங்கே பிரேக் பண்ணிச்சு, மறுபடியும் இங்கே வந்து 20 SMA சப்போர்ட் எடுத்திருக்கு. அப்படின்னா வெரி குட் சைன். நமக்கு வந்து புல்லிஷ் சைடு போகிறதுக்கான சைன் நிறைய இருக்கு. டெய்லியில் 60 ரெசிஸ்டன்ஸில் இருக்கு. RSI 60 வந்து கிராஸ் பண்ண முடியாமல் எவ்வளோ நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அது வரைக்கும் எவ்வளோ நாளாக சைட்வேஸ்லேயே இருக்குங்க மார்க்கெட்டுங்க பாருங்க. இந்த ஒரு பெரிய லைன் போட்டோம்னா நம்ம வந்து மார்க்கெட் ஃபால் ஆன பிறகு சைட்வேஸ்லேயே இருக்கு. இந்த லெவலை வந்து கிராஸ் பண்ணணும், பண்ணாதான் ரியல் பிரேக் அவுட் வந்து நமக்கு வந்து வரும். லாஸ்ட் டைம் இங்கே ட்ரை பண்ணுமான்னு நினச்சா ஆனால் பண்ணலை. இந்த டைம் பார்க்கலாம். இது பிரேக் பண்ணுச்சுன்னா நிஃப்டி வந்து பிரேக் அவுட்டாக இருக்கும். ஸோ இந்த கன்சால்டேஷன் பிரேக் பண்ணணும், பண்ணுதா என்னன்றது நெக்ஸ்ட் வீக்கில் பார்க்கலாம். பட் சப்போர்ட் ஜோன் வரும்போது சூப்பராக சப்போர்ட் எடுத்துருக்கு. சைட்வேஸில் எப்பயுமே நமக்கு வந்து சப்போர்ட்டில் ட்ரேட் பண்ணலாம், சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ட்டில் செல் பண்ணலாம், சப்போர்ட்டில் ட்ரேட் எடுக்கலாம். ஸோ அது மாதிரியான இது பண்ணலாம். பேங்க் நிஃப்டியை விட வந்து வீக்காகவே இருக்குது. 60 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது மந்த்லி. இங்கேயே வந்து வீக்லி 60 ரெசிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு. டெய்லியுமே வந்து சைட்வேஸில் இருக்குது. ஸோ இப்படி இருந்தால் ப்ரைவேட் பேங்க்ஸு இந்த பேங்க்ஸில் நல்லா இல்லை. ஆனால் வந்து ஃபினான்ஷியல் சர்வீசஸ் சம்வாட் பெட்டராக இருக்குது. 60 ரெசிஸ்டன்ஸில் இருக்குது ஃபினான்ஷியல் சர்வீசஸ். வீக்லி 20 SMA சப்போர்ட்டில் இருக்குது. டெய்லி 60 ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. சம் ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதை தான் நம்ம அனலைஸ் பண்ணலான்னு சொன்னோம். நெக்ஸ்ட்டு ஆட்டோ. இந்த ஃபார்மா வந்து அவுட் பர்ஃபார்மிங் செக்டார்னு சொல்லிடுச்சு. இப்போ ஆட்டோ வந்து மந்த்லி பாருங்கள் 60க்கு மேலே போய் RSI க்ளோஸ் ஆகிருக்கு. நியர் ஆல் டைம் ஹை. இன்னும் கொஞ்சம் கிராஸ் பண்ண ஆல் டைம் ஹை கிராஸ் பண்ணிடுச்சுன்னா ஆட்டோ வந்து பெஸ்ட்டு செக்டார். வீக்லி RSI 60க்கு மேலே போயிருக்கு. பொலிஞ்சர் பேண்டு ஸ்பீஸ் ஓப்பன் ஆகிருக்கு. இது ஸ்பீஸ் இல்லை, பொலிஞ்சர் பேண்டு அப்பர் பேண்டை வந்து டச் பண்ணியிருக்கு. டெய்லியில் வந்து ஸ்பீஸ் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு அடுத்து மேலே போயிருக்கு, சஸ்டெயின் ஆகிருக்கு. ஸோ வந்து இதுவுமே வந்து இந்த கன்சால்டேஷனை இங்கே பிரேக் பண்ணியிருக்கு. இந்த லைன் இருக்குல்ல, இந்த கன்சால்டேஷனை இங்கே பிரேக் பண்ணி மேலே ஆட்டோ செக்டார் போயிட்டுருக்கு. ஸோ ஆட்டோ செக்டார் பெஸ்ட்டு செக்டாராக இருக்கும் அப்கமிங் டேஸ்க்கு. மெட்டல், ஐடி நல்ல ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டல் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கு. RSI 40க்கு மேலே போயிருக்கு. 40 கீழேருந்து 40க்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு பெரிய ஒயிட் மரபோசோ கேண்டலை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். மந்த்லி வைஸ் இது ஒரு நல்ல ரிவர்சலுக்கான சிக்னல். பட் வீக்லி ஸ்டில் இதுக்கு மேலே கிராஸ் பண்ணணும். வீக்லி 20 SMA கிராஸ் பண்ணியிருக்கு. இந்த ஸ்பீஸ் வந்து மறுபடியும் ஓப்பன் ஆகும். ஸ்பீஸ் ஆகிறது வந்து ஓப்பன் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் வீக் ஐடி செக்டார் வந்து சூப்பரான செக்டாராக இருக்கும். டெய்லி ஆல்ரெடி வந்து 60க்கு மேலே இருக்குது. பட் வந்து டோஜிஸாக ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ மேபி இந்த 60க்கு கிட்ட சப்போர்ட் எடுத்து மேலே போச்சுன்னா வீக்லியில் ஸ்பீஸ் பிரேக் அவுட் ஆகும். ஐடி செக்டார் பெட்டராகும். பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் செக்டார். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரெடியாகி இருக்குது ஐடி செக்டார். லாங் டேர்முக்கு பெட்டராகவே இருக்கும். மந்த்லியில் வந்து நல்ல ஒரு பெரிய க்ரீன் கேண்டல் கொடுத்ததுனால. ஸோ அதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேபி இது வந்து இங்கே வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போய் மறுபடியும் அகைன் சப்போர்ட் எடுக்கலாம். வீக்லி வந்து 60 ரெசிஸ்டன்ஸ் பண்ணி மறுபடியும் இங்கே சப்போர்ட் எடுக்கலாம். பட் வீக்லியில் வந்து ரேஞ்ச் ஷிஃப்ட் ஆல்ரெடி நடந்திருக்கு. மேலே போய் மறுபடியும் 40 கிட்ட சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ அதனால் வந்து ஐடி செக்டார் வந்து இந்த இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆகி வந்துக்கிட்டே இருந்தது. இந்த இடத்த வந்து ரேஞ்ச் ஷிஃப்ட் நடந்து போனதுனால இந்த வாட்டி ஐடி செக்டார் மறுபடியும் கீழே வர்றதுக்கான ஃபால் ஆகிறதுக்கான சான்ஸு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான சூப்பரான செக்டாராக இது மாறி இருக்கு. நெக்ஸ்ட்டு ஃபார்மா.
ஃபார்மா ஆல்ரெடி நல்லா அவுட் பர்ஃபார்மிங் தான். மந்த்லி ஸ்குவீஸ் ஓப்பன் ஆகி பொலிஞ்சர் பேண்ட் வாக்கில் இருக்கு. ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லாத செக்டாரு. வீக்லி அபவ் 60, டெய்லி அபவ் 60s. எப்பப்பெல்லாம் வந்து 60க்கு இந்த ஒரு இடம் வந்து லைட்டாக டச் பண்ணியிருக்கு, எப்பப்பெல்லாம் மறுபடியும் 60 கிட்ட டச் பண்ணுது, அப்பப்பெல்லாம் நமக்கு வந்து ட்ரேட் எடுக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். இல்லைனா ஆல்ரெடி நல்ல செக்டாரில் நல்ல ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அதை அப்படியே விட்டுடலாம். லைக் லாரஸ் லேப், திவிஸ் லேப் மாதிரி. மீடியா பெட்டர் ஆகிக்கிட்டே வருது, பெட்டர் செக்டாராக வருது. கன்சியூமர் டியூரபிள்ஸ் பெட்டர் ஆகிட்டே இருக்குது. எனர்ஜி ரியாலிட்டி எமர்ஜிங் ஆகுதான்னா எமர்ஜிங் ஆகுது. இந்த இடத்துல 20 SMA மேலே போய் க்ளோஸ் ஆகிருக்கு. மந்த்லியில் வீக்லி ரேஞ்ச் ஷிஃப்ட் நடக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுது. லைட்டாக கீழே வந்திருக்கு. இந்த இடத்த திரும்பிச்சுன்னா, இந்த லோ பிரேக் பண்ணாமல் மேலே திரும்பிச்சுன்னா ரியாலிட்டி செக்டார் வந்து நமக்கு வந்து எமர்ஜிங் செக்டாரில் வந்து மறுபடியுமே வந்துடலாம். ஸோ இதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம அடுத்தது முக்கியமானது ஒன்று பார்க்க போகிறோம். என்னென்னா டிஃபென்ஸ் செக்டாரு somewhat better, above 60 RSI monthly, weekly அப்படியே RSI 60 கிட்ட இருக்கு. டெய்லி 40ல சப்போர்ட் இருக்கு. டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் வந்து டிஃபென்ஸ் செக்டார் இருக்கு, அதை வந்து வாட்ச் பண்ணலாம். அடுத்து நம்ம வந்து யூஎஸ்டி ஐஎன்ஆர் வந்து அனலைஸ் பண்ணுவோம். யூஎஸ்டி ஐஎன்ஆர் வந்து மேஜர் கன்சர்னாக இருக்குது, நம்ம மார்க்கெட் மூவ் ஆகாமல். ஸோ ஸ்பின்னிங் டாப் நெரடிவ் வந்து ஸ்பின்னிங் டாப் இப்போ வந்து ஷூட்டிங் ஸ்டார் கேண்டல். ஸோ மந்த்லி வந்து ரிவர்சலுக்கான கேண்டல்ஸே நிறைய கொடுத்துருக்கு. வீக்லியில் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. பொலிஞ்சர் பேண்ட் அவுட் சைடு இன்சைடு வாலட்டிலிட்டி டைவர்ஜன்ஸ் இருக்குது. டபுள் டாப், இந்த இங்கே ஒரு டாப் இந்த டாப் மேலே டச் பண்ணாமலே உள்ளே வருது. ப்ளஸ் இங்கே வந்து பிளாக் மரபோஸ் கேண்டல். ஸோ நமக்கு தேவை இந்த இதுக்கு கீழே வந்துச்சுன்னா எம் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருக்கு, ரெசிஸ்டன்ஸில் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்து இது வரைக்கும் வரலாம். எம் பேட்டர்னை மறுபடியும் இது பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்து இது வரைக்கும் வரலாம், $92 வரைக்கும் அடுத்தது ஃபால் ஆகலாம். அப்படி வந்து டாலர் வந்து ஃபால் ஆகி இந்தியன் ருப்பீஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது, $92 வரைக்கும் வருது அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட்டில் பெரிய ரேலி கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து லாஸ்ட் வீக் சப்போர்ட்டுக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம், சப்போர்ட் எடுத்துச்சு. ஸோ இந்த வாட்டி பிரேக் அவுட்காக எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஆகுதா இல்லையான்றதை வந்து நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். அப்படி ஆச்சுன்னா பெஸ்ட் செக்டார் ஃபார்மா ஆட்டோ செக்டாராக இருக்கும். நியூவாக பிரேக் அவுட் ஆகணும் ஆட்டோவில் நிறைய சான்ஸ் நமக்கு கிடைக்கலாம். ஸோ இதுதான் இந்த நம்மளுடைய அனாலிசிஸ். நம்ம வந்து ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ரிலையன்ஸ் பார்க்கலாம். ரிலையன்ஸ் வந்து நமக்கு வந்து மார்க்கெட் சப்போர்ட் கொடுக்குமா இல்லையா? ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அது வந்து நமக்கு வந்து வேல்யூ பையில் மறுபடியும் வந்திருக்கு, பையிங் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொன்னோம். மந்த்லி ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டில் வந்து ஸ்பின்னிங் டாப் கொடுத்துருக்கு. வீக்லி 40ல் சப்போர்ட் எடுத்திருக்கு, நல்ல சைன். அவுட் சைடு இன்சைடு இங்கேயே இருக்குது. பொலிஞ்சர் பேண்டு வாலட்டிலிட்டி டைவர்ஜன்ஸ்க்கு டெய்லி 20 SMA மேலே க்ளோஸ் பண்ணியிருக்கு. இந்த வந்து ஒரு ஷார்ட் டர்மான இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இங்கே பிரேக் பண்ணி ஃபெயிலியர் ஆச்சு, இங்கே பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரிலையன்ஸ் வந்து சயின்ஸ் கொடுக்குது, மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபினான்ஷியல் செக்டார்ஸ் வந்து நல்லா பண்ணுற மாதிரி இருக்குது. அதில் வந்து பஜாஜ் ஃபினான்ஸ், பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, ஆல் டைம் ஹை போயிருக்கு. மந்த்லி RSI above 60, வீக்லி வந்து ரேஞ்ச் ஷிஃப்ட் நடந்திருக்கு. 60க்கு மேலே போய் 60ல் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. எக்ஸ்ட்ரீம் புல்லிஷ் ரேஞ்ச் ஷிஃப்டாக நடந்திருக்கு. டெய்லியில் வந்து ஸ்குவீஸ் ஓப்பனிங். ஸோ சூப்பரான பிரேக் அவுட் ஸ்டாக்காக இருக்குது. பட் செக்டார் வந்து சப்போர்ட் பண்ணணும். முத்தூட் ஃபினான்ஸ்
மந்த்லி பாருங்க, இந்த ஒரு ட்ரெண்டை லைட்டாக டச் பண்ணி மறுபடியும் வந்து மேலே வந்து 20 SML சப்போர்ட் எடுத்திருக்கு. இங்கே வந்து பிரேக் அவுட் ஆனதுலேருந்து 2023 ஃபர்ஸ்ட் டைம் 20 SML வந்து சப்போர்ட் எடுக்குது. ரூல் ஆஃப் ஃபர்ஸ்ட். எப்போ ஒரு ஸ்டாக்கோ எதுவோ நம்ம செட்டப்லேயோ நம்ம வந்து சப்போர்ட் ஜோன்லேயோ எப்போ ஃபர்ஸ்ட் டைம் வருதோ ஃபர்ஸ்ட் டைம் அது சப்போர்ட் எடுக்கும்போது அதுக்கான மூமெண்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சப்போர்ட் எடுத்திருக்கு. லோ ரிஸ்க்கான என்ட்ரியாக இருக்கும். நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்து 2822. எதுக்கு மேலே பை பண்ணணும்? 3169. இதுக்கு மேலே பை பண்ணலாம். ஸோ இயர்லியாக பை பண்ணலாம். வீக்லியில் போய் பார்க்கலாம். வீக்லி 40 சப்போர்ட் எடுத்திருக்கு. டெய்லி ஷார்ட்டான இந்த ட்ரெண்ட் லைன் பாருங்க. இங்கே ஒரு லைக் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி அதை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. இதுக்கு மேலே போச்சுன்னா டெஃபினட்டாக இது வந்து நமக்கு ஷார்ட் டேர்மில் வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருக்கு. வீக்லி 40 சப்போர்ட்டு, மந்த்லி வந்து 20 SMA சப்போர்ட்டு. கொஞ்சம் இன்னும் மூவ் ஆச்சுன்னா வந்து 60க்கு மேலே கிராஸ் ஆகிடும். ஸோ இது வந்து சூப்பரான வேல்யூ பை ஸ்டாக்னே சொல்லலாம். லாஸ்ட்டு மந்த் வந்து நான் வந்து எந்த ஸ்டாக் சொல்லியாச்சுன்னா டிவிஎஸ் மோட்டார் சொல்லியாச்சு. நமக்கு வந்து டிவிஎஸ் மோட்டார் வந்து RSI மந்த்லி 60 சப்போர்ட் எடுக்குன்னு சொன்னேன். இங்கே பாருங்கள், மந்த்லி 60 சப்போர்ட்டு, வெரி லோ ரிஸ்க் என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் வந்து 3228. நமக்கு இந்த 3600க்கு மேலே போனால் பை பண்ணலான்னு சொல்லியாச்சு. இப்போ பாருங்கள், 24% ஒரே மந்தில் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த மந்த்து ஜூலை க்ளோஸ் ஆயிருக்கு. 24% இன் ஏ மந்த். டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி. நம்ம வந்து சிம்பிளான ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸை ஃபாலோ பண்ணுவோம். அது எந்த மந்த்து? ஜூன் மந்த். இங்கே பாருங்க, ஜூன் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து மந்த்லி 60க்கு மேலே இருந்தது. வீக்லி சார்ட் பாருங்கள், ஜூன் 1 40 சப்போர்ட்டில் இருக்குது. எல்லாமே வந்து டோஜி கேண்டில்ஸ் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு, சப்போர்ட் எடுத்திருக்கு, பிரேக் பண்ணியிருக்கு. பொலிஞ்சர் பேண்ட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. நல்ல மொமெண்ட்டாக கிடைக்கலாம். டெய்லியில் பாருங்கள், பேண்ட் வாக் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது நெக்ஸ்ட் எப்போ ட்ரேட் பண்ணலாம்னா நமக்கு வந்து அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் வரும்போது தான் இந்த டிவிஎஸ் மோட்டாரை வந்து ட்ரேட் எடுக்க முடியும். சேம் லைக் முத்து ஃபினான்ஸ் இருக்குது. இது வந்து RSI 40லே இருக்குது. அது வந்து 40 கீழே கொஞ்சம் 20 SML சப்போர்ட் எடுத்திருக்கு. இதை விட அது கொஞ்சம் ரிஸ்க் அதிகம் முத்து ஃபினான்ஸ். பட் லாங் டேர்முக்கு நம்ம மந்த் வைஸ் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்குற ஸ்டாக்காக முத்து ஃபினான்ஸும் வரலாம், லைக் டிவிஎஸ் மோட்டார் மாதிரி. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன ஸ்டாக் பார்க்க போகிறோம்? எஸ்கார்ட்ஸ். ஆட்டோ செக்டார் நல்லா பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ ஆட்டோ செக்டாரில் முத்து ஃபினான்ஸ் மாதிரி எதனா ஸ்டாக் இருக்குமா, இல்லைனா வந்து லோ ரிஸ்க் வேல்யூ பை ஸ்டாக் இருக்குமா அப்படின்னு பார்த்ததில் எஸ்கார்ட்ஸ் வந்து லோ ரிஸ்க் வேல்யூ பை. இங்கே பாருங்கள், சப்போர்ட் ஜோனில் இருக்குது. மந்த்லி சார்ட் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. வீக்லி சார்ட் வந்து ரேஞ்ச் ஷிஃப்ட் நடந்திருக்கு. RSI ரேஞ்ச் ஷிஃப்ட் 20 SMக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. நீங்கள் ஒரு இதில் ஒரு ட்ரெண்ட் லைன் வந்தீங்கன்னா கூட வீக்லியில் வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக்காக இருக்கும். 3 பாயிண்ட்ஸ் டச் பண்ணுதா ட்ரெண்ட் லைனுக்கு பிரேக் பண்ணுது. குட். டெய்லி 60க்கு மேலே போயிருக்கு. ஒரே ஒரு கன்சர்ன், ரிசல்ட் இருக்குது. ரிசல்ட் என்னைக்குன்னு பார்க்கலாம். மண்டேக்கு அப்புறம் நம்ம இதில் ட்ரேட் எடுக்கலாம். ட்ரெண்ட் லைன் பிரேக்கு ஷார்ட் டேர்மில், மீடியம் டேர்மில், ப்ளஸ்ஸு வீக்லி RSI ரேஞ்ச் ஷிஃப்ட் இருக்குது. மந்த்லி 40 சப்போர்ட்டு. ஸோ ஆட்டோ செக்டார் நல்லா அவுட் பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இதுவும் வந்து நமக்கு வந்து பெரிய டார்கெட்டை கொடுக்க சான்ஸ் இருக்கும். இல்லை டிவிஎஸ் மோட்டார் இது பாருங்கள், இது அப்படியே இது பண்ணால் கூட 4200. இப்போ நம்ம இருக்குது 3100 வச்சுக்கலாம். நீங்கள் வந்து 1100 பாயிண்ட் வர்றதுக்கான சான்ஸு எஸ்கார்ட்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட் அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஆட்டோ செக்டார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதுன்னா மதர்சன்,
மந்த்லி RSI above 60, இந்த ஆல் டைம் ஹை ரெசிஸ்டன்ஸ் வந்து கிராஸ் பண்ண போது இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, வாட்ச் லிஸ்ட்டில் வைக்கலாம். RSI 60 சப்போர்ட்டில் இருக்குது. டெய்லியில் வந்து 60 கிராஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதுலேயும் வந்து நெக்ஸ்ட் வந்து ஆகஸ்ட் 6th ரிசல்ட் இருக்குது. ரிசல்ட் வரைக்கும் இது நம்ம ட்ரேட் பண்ணலாம். இன்னும் இதுக்கும் மேலே கிராஸ் பண்ணிச்சுன்னா 155 கிராஸ் பண்ணிச்சுன்னா மதர்சன் வந்து ஆல் டைம் ஹைக்கு போயிடும். ஸோ நல்லாவே வந்து பர்ஃபார்ம் பண்ணலாம். அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் வந்து இருக்குது இப்போதைக்கு. நெக்ஸ்ட் என்ன நம்ம வந்து அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தோம், பாரத் ஃபோர்ட் ஈச்சர் மோட்டார்ஸ். பாரத் ஃபோர்ட் மந்த்லி அபவ் 60 டவுட்டே இல்லை, வீக்லி அபவ் 60 டவுட்டே இல்லை, டெய்லி இப்போ 60 கிராஸ் பண்ணிருக்கு. இதுலேயும் ஆகஸ்ட் 6th வந்து ரிசல்ட் இருக்குது. ஸோ ட்ரேட் பண்ணால் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும், பை பண்ணலாம். நெக்ஸ்ட் ஈச்சர் மோட்டார்ஸ். மந்த்லி 60 சப்போர்ட் எடுத்து நமக்கு டிவிஎஸ் மாதிரியே இந்த இடத்துல மந்த்லி RSI 60 சப்போர்ட் எடுத்து ஒரு 10% மூவ் கொடுத்துருக்கு. மந்த்லி வீக்லி 60 கிராஸ் பண்ணியிருக்கு. ஸோ ஆல் டைம் ஹை கிராஸ் பண்ணுறதுக்கு இன்னும் டைம் இருக்குது. இதுக்கு ரிசல்ட் வந்தாச்சு டெய்லியில். ஓகே, இது வந்து நல்லாயிருக்கும். ப்ளஸ் இது வந்து ரெட் கேண்டல் இருக்குது. அடுத்து நமக்கு வந்து க்ரீன் கேண்டல் எப்போ ஃபார்ம் பண்ணுதோ, இல்லைன்னா வந்து சிக்னல் கேண்டல் அலர்ட் கேண்டல் எப்போ ஃபார்ம் பண்ணுதோ அப்போ வந்து இதில் வந்து நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஈச்சர் மோட்டார்ஸ் டெஃபினட்டாக வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருக்கலாம். ஸோ அடுத்து நம்ம டார்கெட் வந்து 8200 கொடுக்கும். அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம அடுத்தடுத்து மேலே போயிட்டே இருக்கோம். ஸோ இந்த அனலைசிஸ் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு? சிம்பிளான டெக்னிக்கல் அனலைசிஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன மாதிரியான அனலைசிஸ் உங்களுக்கு தேவைன்னு சொல்லுங்கள். இதை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எஸ்பெஷலி யார் ட்ரேடிங்கில் இருக்காங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இப்போ வந்து 2 செக்டார் நல்லா பிரேக் அவுட் ஆகிருக்கு. அடுத்து வந்து கப் பேட்டர்னில் வந்து நல்ல ஸ்டாக் வந்தால் டெஃபினட்டாக கப் ஸ்ட்ராட்டஜி கொடுக்கலாம். கப் பேட்டர்னுக்கான டைம் வந்து எப்போ வர நானும் வெயிட் பண்ணியிருக்கேன். நீங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.